காலைதோறும் புதியவை. தீர்ப்பின் அளவு. பிப்ரவரி 15. நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மத்தேயு 7:2. தென்னாப்பிரிக்கா நாட்டிலுள்ள ஜொகன்ஸ்பர்க்கிலிருந்து லண்டன் செல்வதற்காக ஒரு நடுத்தர வயதுடைய இங்கிலாந்து பெண்மணி பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் ஏறினார். அவர் மிகவும் வசதி படைத்தவராக இருந்தார். அந்த பெண்ணுக்கு கருப்பின மக்களை கண்டால் அறவே பிடிக்காது. எதிர்பாராத விதமாக அந்த பெண்மணி பிரயாணப்பட வேண்டிய அந்த விமானத்தில் அவளுடைய இருக்கைக்கு அருகில் கருப்பு இனத்தைச் சார்ந்த ஒரு சகோதரர் உட்கார்ந்திருந்தார். அவரை பார்த்தவுடன் இந்த பெண்ணுக்கு மிகுந்த எரிச்சல் உண்டாயிற்று. அவரை மிகவும் அருவருப்பாக பார்த்து அந்த இடத்தில் உட்காராமல் விமானத்தில் சேவை செய்யக்கூடிய பெண்ணை அழைத்தார். தன்னுடைய இருக்கையை குறித்து அந்த பெண்ணிடத்தில் புகார் செய்தார். விமான பணிப்பெண், உங்களுக்கு என்ன பிரச்சனை என கூறுங்கள், நான் தீர்த்து வைக்கிறேன் என்றார். உங்களுக்கு தெரியாதா, வெள்ளை இனத்தை சேர்ந்த நான் எப்படி ஒரு கருப்பினத்தவனோடு உட்கார முடியும்? என்ன பிரச்சனை என்று சாதாரணமாக கேட்கிறீர்களே என மிகுந்த கோபமாக பணிப்பெண்ணிடத்தில் பேசினார். அந்த பணிப்பெண் மிகவும் அமைதியோடு அந்த இங்கிலாந்து பெண்ணிடம் சற்று நேரம் பொறுத்திருங்கள் என்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பி வந்தாள். விமான கேப்டனிடத்தில் விசேஷித்த அனுமதியை பெற்று முதல் தரத்தில் உலகத் தலைவர்கள் வந்தால் அமர்வதற்காக வைத்திருக்கக்கூடிய விசேஷித்த இருக்கையை நான் கேட்டு பெற்றுள்ளேன். யாருக்கும் அனுமதிக்காத அந்த இருக்கையை கேப்டன் அனுமதித்தார் என்றால் மிகவும் அருவருக்கப்படக்கூடிய விதத்தில் நடந்து கொண்ட உங்களுக்கு அருகில் அந்த சகோதரரால் உட்கார முடியாது என புரிந்து கொண்டு அவருக்காக அந்த இருக்கையை கேப்டன் கொடுத்திருக்கிறார் என்றார். புன்னகையுடன் கருப்பின சகோதரரை நோக்கி, ஐயா, நீங்கள் விரும்பினால் உங்களுடைய பொருட்களை என்னிடத்தில் கொடுங்கள், உங்களுக்கான இருக்கைக்கு செல்வோம் என அழைத்தாள். அங்கிருந்த அனைவருக்கு முன்பாக இங்கிலாந்து பெண்மணி அவமானத்தினால் ஒன்றும் பேச முடியாதபடிக்கு உட்கார்ந்தார். கருப்பு இனத்தவரை அருவருப்பாக நினைத்த அந்த பெண் மற்றவர்கள் முன்பாக அருவருப்பானவளாக காணப்பட்டாள். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்கிற வேதாகம பொன்மொழியை நம் வாழ்க்கை முறையாக மாற்றுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். மற்றவர்களை நேசிக்கும் குணத்தை தாரும் தேவனே. ஆமென்.